ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு வைரலாக போயிட்டுருக்க ஒரு டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே வந்துட்டு இபி பில் வந்து அதிகமாக வருது அப்படின்ற வீடியோஸை ப்ரூஃபோடு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் மந்த் வந்து எனக்கு எப்படி இபி பில் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கா, கம்மியாக வந்திருக்கா, போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், போன ஆகஸ்ட்டுக்கும் இந்த ஆகஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன். ஒருத்தருக்கும் இபி பில் வந்து ஒரு மாதிரி வரலாம். அண்ட் என்னோட இபி பில் எப்படி வந்திருக்கு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல ஒரு சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இப்பதான் நம்ம சேனல்ல புதுசா பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இபி பில் வந்துட்டு எல்லாருக்கும் அது வந்து ஒரு மந்த்லி ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த இபி பில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட்டாகவே ஆயிடுச்சு நமக்கு. அது அந்த இபி பில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும்போதே எவ்வளோ அமௌண்ட் வரும், என்ன அமௌண்ட் வரும் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம மைண்டில் எப்போவுமே நம்ம செட் பண்ணி வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நானும் 2 months ஒன்ஸ் அப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இபி பில் வருது. அதுவுமே வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா ஓகே, இந்த மந்த் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். இந்த மந்த்துமே இன்னும் எப்படி வரப்போகுது, ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, அதிகமாக வந்திருக்கு, இபி பில் ஜாஸ்தியாக வந்திருக்கு அப்படின்ற வீடியோஸையும் போட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கும் அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அண்ட் என்னோட இபி பில் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா இதில் பர்சனலாக நானும் வந்துட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத தான் நான் வந்துட்டு செக் பண்ணணும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இபி பில் ஜென்ரேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம பெரிய சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்றத வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன், அது வந்துட்டு பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு மாதமும் அப்ராக்சிமேட்டாக நான் கட்டுற இபி பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 to 6000 இவ்வளோதான் நான் வந்துட்டு பே பண்ணிட்டே வந்துட்டே இருக்கேன். நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். எப்போவாச்சும் ஒரு மாதத்துல மட்டும்தான் நான் அதாவது 4000 டச் பண்ணிவிடும், அதை அட்டாச் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பாருங்க. அதே மந்த் வந்து எனக்கு வந்துட்டு 4000 அபோவ் அந்த மாதிரி தான் நான் பில் கட்டி இருந்திருக்கேன். அண்ட் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நிஜமாவே ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா இந்த மந்த் வந்துட்டு நானும் நிறைய நாள் வீட்டில் இருந்துட்டாங்க. ஸோ ஏசியுமே வந்துட்டு நாங்கள் ஃப்ரீக்வன்ஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவே எனக்கே பயமாக இருந்தது. போச்சு, இந்த வாட்டி வந்துட்டு எப்பவும் போல் கரண்ட் பில் வந்து நம்மளை வந்து அடிச்சு தூள் கலப்ப போகுது அப்படின்றத தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த இபி பில் பார்த்ததுமே நிஜமாவே எனக்கு ரொம்ப 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 சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் வந்து நான் எவ்வளோ இபி பில் கட்டியிருந்தேன்னா 5000, அதாவது 5000 சில்லற அந்த அமௌண்ட் எனக்கு வந்திருந்தது. பட் ஆனால் இந்த மந்த் எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா சீரியஸ்லி 3300 இந்த அமௌண்ட் தான் வந்திருக்கு. இதை வந்து என் தங்கச்சிக்கு கால் பண்ணி சொல்லும் போது அவ தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்ற காமெடி எல்லாம் போட்டா, அப்பனா பாத்துக்கோங்க அது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றத. 200 யூனிட் ஃப்ரீன்றது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருந்தது. அண்ட் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். பட் எல்லாருக்குமே வந்துட்டு அதிகமாக வருதுனும் இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு கம்மியாக வருதுன்னு இல்லை. பட் ஆனால் அப்டேட் படி எனக்கு வந்து 200 யூனிட் வந்து நிஜமாவே அது போக ரிமைனிங் ஆயிருக்கு. ஏன்னா என் வீட்டில் வந்துட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஃபேனு, மோஸ்ட்லி ஃபேன்ஸ் எல்லாம் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும், லைட்டும் மோஸ்ட்லி எரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா பாப்பாங்க இருக்கிறதுனால ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஏசி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் நினைச்சேன் எப்பவும் போல தான் நமக்கு இந்த மந்த் கரண்ட் பில் வரும் அப்படின்ற ஒன்று நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த மந்த் நிஜமாவே ரியலி ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். கரண்ட் பில் அமௌண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக வந்திருக்கு. இந்த மந்த் ஜஸ்ட் 3300 சம்திங் அமௌண்ட் தான் வந்திருக்கு. விஷயத்தை தான் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அண்ட் இதே மாதிரி உங்க வீட்லயும் உங்களோட இபி பில் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு எனக்கு கம்மியா வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க போடல, கம்மியா வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டு எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்றத நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் எப்படி இருக்குன்றத நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அதிகமா வர
அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இபி பர்சனை கூப்பிட்டு செக் பண்ணி அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத கரெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் நமக்காக நமக்கு கொடுக்கறது. அண்ட் இந்த மந்த் அது எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கம்மியா வந்திருக்கு அப்படின்றத நான் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கவர்மெண்ட். நான் எல்லா மந்த்தும் கட்டுறதை விட இந்த மந்த் வந்து நான் நிஜமாவே ரொம்ப கம்மியா கட்டி போறேன். இன்னும் கட்டல, கட்ட போறேன். ஸோ அதுக்காக கவர்மெண்ட்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், அவ்வளோதான். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.